டயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் பல பகுதிகளுக்கு இன்று மழை, பலத்த காற்றுக்கு வாய்ப்பு. அங்குலான கடற்பரப்பில் கடற்படகு விபத்து, 11 பேர் மீட்பு. மவுண்ட் லாவண்யாவில் துப்பாக்கி சூடு, ஒருவர் உயிரிழப்பு. வாகன இறக்குமதி வரிசையில் 50% கூடுதல் கட்டணம் டிசம்பர் வரை நீடிப்பு. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 91,692 உயர்வு. மன்னார் கடற்பரப்பில் எண்ணெய் எரிவாயு ஆய்வுக்கு சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள். இலங்கையில் சுற்றுலாத்துறை புதிய சாதனை, 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள். இலங்கையில் இனி சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தினால் ரூபாய் 1 லட்சம் அபராதம். சென்னையில் ஒரே நாளில் 3 உயிரிழப்பு, 2 கைது. இந்தோனேசியாவில் 7.7 அளவிலான நிலநடுக்கம். ஹோர்முஸ் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இனி உள்நாட்டு விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் பல பகுதிகளில் மழை, பலத்த காற்று வாய்ப்பு. இலங்கையில் தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காணப்படும் நிலையில் இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேல் மாகாணம், சப்ரகமுவ மற்றும் வட மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் மழையுடன் பலத்த காற்றும் வீசக்கூடிய நிலை காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இதேவேளை 2026 ஆண்டில் எல் நினோ நிலைமைகள் உருவாகியுள்ளதால் இலங்கையின் மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் முன்னதாக எச்சரித்துள்ளது. எனவே இன்று வெளியில் செல்லும் பொதுமக்கள் குறிப்பாக மழை மற்றும் பலத்த காற்று தொடர்பான உள்ளூர் அறிவுறுத்தல்களை கவனித்து செயற்படுவது பாதுகாப்பானதாக இருக்கும். அங்குலான கடற்பரப்பில் கடற்படை படகு விபத்து, 11 பேர் மீட்பு. கொழும்பு மொரட்டுவை அங்குலான கடற்பரப்பில் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகு ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடற்படை பேச்சாளர் தெரிவித்ததின்படி படகில் இருந்தவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. படகில் இருந்த 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை விமானப்படையும் ஆதரவு அளித்து வருகிறது. படகை கண்காணித்து மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் MI-17 மற்றும் பெல் 412 ரக 2 ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மவுண்ட் லவீனியாவில் துப்பாக்கி சூடு. மவுண்ட் லவீனியா ஹுலுதகொட வீதியில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. வாகன இறக்குமதி வரி டிசம்பர் வரை நீடிப்பு. இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த 50% கூடுதல் சுங்க வரி மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் வரி தற்போது டிசம்பர் 2026 31 வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீடிப்பு ஆகஸ்ட் 15 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த முடிவால் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் இறுதி விலையில் மேலும் அழுத்தம் ஏற்படக்கூடும் என வாகனத்துறை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வாகன இறக்குமதியில் நீண்ட காலமாக இருந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்ட பின்னர் இறக்குமதி தேவையும் அதிகரித்திருந்தது. அதேவேளை வாகன இறக்குமதியால் வெளிநாட்டு நாணய வெளியேற்றம் அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் வரி மற்றும் பிற கட்டுப்பாடு நடவடிக்கைகளை பயன்படுத்தி வருகிறது. வாகனம் வாங்க திட்டமிட்டுள்ளவர்கள் இந்த 50% கூடுதல் வரி நீடிப்பு காரணமாக சந்தை விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார் பள்ளத்தாக்கில் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இயற்கை எரிவாயு வளங்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன.
2011ஆம் ஆண்டு கிரைன் லங்கா மேற்கொண்ட ஆய்வுகளில் 2 இயற்கை எரிவாயு வளங்கள் கண்டறியப்பட்டதாக அரசாங்க ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையும் மன்னார் உள்ளிட்ட கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு புதிய சாதனை. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு இந்த ஆண்டு மேலும் ஒரு முக்கியமான சாதனை கிடைத்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 14,08,620 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே 14 லட்சத்தை கடந்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 65,202 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அந்த காலப்பகுதியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவிலிருந்து 13,480 பேர் இலங்கைக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு அடுத்ததாக ஐக்கிய இராச்சியத்திலிருந்து 7,460 பேரும், பிரான்சிலிருந்து 5,388 பேரும் வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுலாத்துறை இலங்கையின் வெளிநாட்டு வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இனி சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தினால் ரூபாய் 1,00,000 அபராதம். இலங்கையில் சிறுவர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை 10,000 ரூபாவிலிருந்து 1,00,000 ரூபாய் வரை 10 மடங்காக அதிகரிப்பதற்கான புதிய சட்ட திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த புதிய சட்ட வரைபின்படி பொதுத்துறை அல்லது தனியார் நிறுவனங்களில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பணிகளில் அமர்த்தி அது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் நபர்களுக்கு 1,00,000 ரூபாய் அபராதத்துடன் 12 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 2 தண்டனைகளையும் சேர்த்து வழங்க நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. சர்வதேச செய்திகள். சென்னையில் ஒரே நாளில் 3 உயிரிழப்பு, 2 கைது. சென்னையில் ஒரே நாளில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் உட்பட 3 உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சம்பவங்கள் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அரசு மேல்நிலை பாடசாலையில் 12ஆம் வகுப்பு கல்வி கற்று வந்த மாணவர் ஒருவர் பாடசாலை முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்துக்கு காத்திருந்த போது சக மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நீச்சல் தடாகம் அருகே இளைஞர் ஒருவரின் உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் உடலில் காயங்கள் கண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நேபாளத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டதுடன் பண பரிவர்த்தனை தொடர்பான தகராறு காரணமாக சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பீகாரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சாணாத்புத்தூர் கிராமத்தில் கூலி தொழிலாளி ஒருவர் வயல்வெளியில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மதுபோதையில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் உயிரிழந்தவரின் நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் 7.7 அளவிலான நிலநடுக்கம். இந்தோனேசியாவில் நேற்று ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது. 7.7 அளவிலான நிலநடுக்கம் கிழக்கு இந்தோனேசியாவில் புளோரிஸ் பிராந்தியத்தில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் காரணமாக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. பின்னர் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக சில சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சுமார் 2,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பின்னர் அந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
மீட்பு பணிகளுக்கு முக்கிய சவாலாக நிலச்சரிவினால் வீதிகள் தடைப்பட்டிருப்பதும் சில பகுதிகளில் தொடர்பாடல் பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலில் 11 பேர் பலி. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் தொடரும் நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை வழியிலாக கப்பல்கள் போக்குவரத்து நிர்வகிப்பது தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பொதுமக்களும் குழந்தைகளும் அடங்குவதாக லெபனான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் நாளை மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.